தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டற்கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதம் வளர்பிறை சதுர்த்தி விரதம். இது திதிவாரியான விரதம், சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே அபிஷேகங்கள், விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் அங்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்வது. இது பொதுவாக இந்த ஒரு மாதத்திலே இந்த 2 பட்சங்கள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று, வளர்பிறை தேய்பிறை, இந்த 2 பட்சங்களிலும் இந்த சதுர்த்தி வரும். அமாவாசை 4வது நாள் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. பௌர்ணமி 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி, அது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. எனவே இந்த 2 சதுர்த்திகளிலும் விநாயகப் பெருமானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது, விநாயகர் ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்ற பொழுதும் நாம் சென்று சரீர தொண்டுகள் செய்வது, ஆலயத்தை துப்புரவு செய்வது, ஆலயத்தை அலங்காரம் செய்வது, மாவிலை தோரணம் வாழைமரம் கட்டி அலங்கரிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, தீவற்றி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கூதுவது என்று இந்த தொண்டுகள், சரீர தொண்டுகளை கூட செய்கின்ற பொழுதிலும் அந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். நாம் கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. இந்த சதுர்த்தியிலே வளவிலே இருக்கின்ற அருகம்புற்களை, துப்பரவான இடத்திலே, புனிதமான இடத்திலே இருக்கின்ற அருகம்புல்லை எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் கோயிலுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். பிள்ளையாருக்கு பிரீதியான இளநீர், பால், மாம்பழம்,
கரும்பு, கொழுக்கட்டை, அவல், மோதகம் எது எல்லாம் நம்மால் முடிகிறதோ அவற்றை நாம் அங்கே நிவேதனத்துக்கு கொடுத்து ஆலயத்திலே நிவேதனமாக வைத்து அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த சதுர்த்தி விரதத்திலே நாமும் விநாயகப் பெருமான் ஆலயங்களில் சென்று வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சம் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று மே மாதம் 1ஆம் நாள், தொழிலாளர் தினம் என்று உலக ரீதியாக மக்கள் இந்த நாளை தொழிலாளர்களுக்கும் தொழில் புரிகின்ற அவர்களுடைய தொழிலின் மாண்பை உணர்வதற்குமான நாளாக கருதி இதை கொண்டாடுகின்றது. திரு அவை இந்த நாளிலே தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித சூசையப்பரை திரு அவை எமக்கு தருகின்றது. ஒரு காலத்திலே முதலாளிமார்கள் தொழிலாளிகள் என்று சொல்லிய ஒரு வர்க்க பேதம் இருந்த பொழுது தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கும் இந்த தொழிலினுடைய மாண்பை அவர்களும் உணர்வதற்காகவும் அதன் வழியாக இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக சமூக உணர்வும் உரிமை உணர்வும் கொண்டு போராடுகின்ற ஒரு நாளாக இருந்தது. ஆனால் இந்த முதலாளிகள் தொழிலாளிகள் என்ற இந்த வர்க்க பேதம், இந்த பாரபட்சம் தொடர்ந்தும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கத்தான் செய்கின்றன. சில முதலாளி என்று சொல்லுகின்றவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் பணத்தையும் தங்களுடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு மனநிலை, அவர்களை பொருட்களாக பயன்படுத்தி தங்களுடைய அதிக லாபத்தை ஈட்டுவதற்கு அவர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திரு அவை எமக்கு புனித யோசேப்பை அல்லது சூசையப்பரை எங்களுக்கு தொழிலாளர்களின் பாதுகாவலராக தருகின்ற பொழுது முக்கியமாக 2 விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சூசையப்பர், அவர் தச்சு தொழிலை செய்தார் என்று அந்த கிராமத்திலே அவருக்கு பலரும் அறிமுகமானவர்களாக இருந்தார்கள். அதனாலே அந்த கிராமத்திலே அவருக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அவர் தன்னுடைய தொழிலை மாண்புள்ள தொழிலாக, மதிப்புள்ள தொழிலாக அவர் செய்து வந்தார். இங்கு அவருடைய ஒரு பிரமாணிக்கத்தன்மையும் கடின உழைப்பும் சான்றாக வருகின்றது. ஆகையினாலே நாங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் உண்மையிலேயே இந்த உலகத்தை இறைவன் படைத்து அதை காக்க விரும்புகின்றார். இந்த இறைவனுடைய இந்த படைப்பு ஆற்றலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த இறைவனோடு நாங்கள் உடன் உழைக்கின்றவர்களாக, இந்த உலகை அழகுபடுத்துகின்றதாக, அபிவிருத்தி செய்கின்றதாக, இந்த உலகத்தை நாங்கள் அன்பு செய்கின்றவர்களாக இருப்பதற்கு இந்த புனித சூசையப்பரிடம் இருந்து கற்றுக்கொள்கின்றோம். 2ஆவதாக, நாங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய மாண்பு என்கின்றது ஒரு மிக முக்கியமானது. மனித மாண்பு ஆண்டவருடைய படைப்பிலே பிரிக்க முடியாத ஒரு உண்மையாக அவர் அதை செய்திருக்கின்றார். மனிதனை ஏனைய படைப்புகளிலே இருந்து பிரித்தெடுத்து தன்னுடைய சாயலாக படைத்து இந்த உலகத்தை நீ ஆண்டு கொள் என்ற உரிமையை கொடுத்திருக்கின்றார். அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும்
அவர்கள் செய்கின்ற தொழிலின் வழியாக, அவர்களுடைய முயற்சியின் வழியாக அவர்கள் வளர்வதற்கும் தங்களோடு அவர்கள் கூடவே வாழுகின்றவர்களை பராமரிப்பதற்கும் கடமையும் உரிமையும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த புனித சூசையப்பர் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற இன்னும் ஒரு பாடம் என்னவென்றால், இறைவனோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய தொழிலை, நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நேர்மையாளர்களாக, கடவுளுடைய திட்டம் என்ன என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாக, கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் அவற்றிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை நாங்களே அவற்றிற்காக போராடி அந்த உரிமையை பாதுகாப்பதன் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாண்புள்ள மனிதர்களாக வாழ முடியும். இந்த நாளிலே தொழில் ரீதியாக அல்லது அவர்கள் செய்கின்ற வேலை ரீதியாக பாரபட்சமாக நடாத்தப்படுகின்ற அல்லது தொழில் வாய்ப்புகளை இழந்து தங்களுடைய வாழ்வில் வறுமை கோட்டுக்குள்ளே அவர்கள் வாழுகின்ற இந்த சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அவர்களுடைய முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்க வேண்டுமென்றும், அவருடைய முயற்சிகளிலே அவர்கள் தங்களுடைய மாண்பையும் மதிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் அனைவருக்காகவும் இந்த நாளிலே புனித சூசையப்பருடைய பரிந்துரைகள் வழியாக இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான்
மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றுமில்லாத வெறுங்கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.